நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு தெரியுமா, வயசான பெரியவங்க கர்ப்பவதி ஊசியே போட்டுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஊசி குழந்தைய போய் குத்திடுமா. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. எங்க வாய் தரங்க. இப்போ உங்க டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா, இன்னும் அரை மணி நேரத்துல உங்க ரிசல்ட் கிடைச்சிடும். தேங்க்யூ. குட் மார்னிங் ஜீவிதா. குட் மார்னிங் டாக்டர். சோ உங்க டெஸ்ட் முடிஞ்சதா? ஆமா, இப்போ ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அதை பண்ணாம விடவே மாட்டேங்கிறீங்க. கடைசியில டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? டாக்டர், நான் கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், எனக்கும் மாலதிக்கு போன் மேரோ மேட்ச் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மாலதிக்கு டோனர் கிடைக்காம போயிட்டாங்கன்னா நான் குழந்தை பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்னால போன் மேரோக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ல. அப்சல்யூட்லி. ஆனா இப்போ இதுக்கு இன்னும் 7 மாசம் பாக்கி இருக்கு. ஓ மை காட், இப்போ போய் கரண்ட் போயிருக்கு. டோன்ட் வரி, ஜெனரேட்டர் இருக்கு. வந்துருச்சு. டாக்டர், நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அரை மணி நேரத்துல ரிப்போர்ட் ரெடி ஆயிடும்னு. நான் போய் வாங்கிட்டு வரேன். 1 செகண்ட், நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஜீவிதாவோட ரிப்போர்ட்ஸ் ரெடியா இருக்கா? ஓ ஐ சே. இன்னும் எவ்வளவு நேரமாகும்? ஆல்ரைட், தேங்க்யூ. மிஸ்ஸஸ் ஜீவிதா, ஐம் சாரி, பவர் கட் ஆனதுனால கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால உங்க ரிப்போர்ட் சாயந்தரத்துக்குள்ள ரெடி ஆயிடும். இப்போ நீங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்ததும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே டாக்டர், ஆனா ப்ளீஸ் எதுவும் மறந்துடாதீங்க. டோன்ட் வரி, கண்டிப்பா மறக்க மாட்டேன். இன்னொரு விஷயம் ஜீவிதா, நீங்க இத பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை உங்க போன் மேராவும் மாலதியோட போன் மேராவும் மேட்ச் ஆகுதுன்னா நீங்க சொன்ன மாதிரியே உங்க டெலிவரிக்கு அப்புறம் நீங்க மாலதிக்கு டோனர் ஆயிடலாம். ஆனா அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பாத்துக்கணும். ஓகே, யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த நேரத்துல எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். டேக் கேர். மாலதிகா, பாத்து. ஏன் இவளை என்ன பத்திரமா பாத்துக்கிற விஸ்வா? இந்த படத்துல எல்லாம் நடக்குமே, ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போகும், அப்புறம் ஹீரோ அவ குணமாகற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பான். உன்ன மாதிரி ஹீரோவாக முயற்சி பண்றேன். டோன்ட் வரி, நான் ஹீரோ தான், நீ ஹீரோயின் தான். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். தாமு, நீ ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? நான் ஒண்ணு நோயாளி இல்ல, நீ தான் உண்மையான நோயாளி மாதிரி இருக்க. பைத்தியமாடா உனக்கு? அட, வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கதான் செய்யும். வாழ்க்கையில 4 விஷயம் வந்துகிட்டே இருக்கும்: இருமல், ஜலதோஷம், தலைவலி, ஜுரம். சரி, ஓகே, பேசுனது போதும், ரெஸ்ட் எடுத்துக்க. மாலதியாக்கோட ஜுரம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டரை இங்க வர வைக்கலாம்னு நினைக்கிறேன். மாலதி, என்னாச்சு உனக்கு? தமு, என்னாச்சு? ஜீவிதாக்கா, மாலதியாக்காக்கு கால்ல இருந்து ரொம்ப ஜுரம் அடிக்குது, இருமலும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா யாருமே இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. தாமு, ஆக்சுவலி அண்ணி, அது வந்து நான் தருண் கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். ஆனா நீங்க வெளியில போயிருக்கதா சொன்னாதான். அக்கா, காலையில இருந்து நீ எங்க போயிருந்த? நான் இப்ப வந்துடுறேன்.
ஹலோ டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? ஆமா ஜீவிதா, உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் வச்சிருக்கேன். டாக்டர், ரிப்போர்ட்ஸ்ல என்ன வந்திருக்கு? நான் மாலதிக்கு நீங்க டோனர் ஆகலாம். இது பெர்ஃபெக்ட் மேட்ச். உங்களதும் மாலதியோட போன் மேராவும் சேமா இருக்கு. அப்புறம் ஜீவிதா, நான் என்ன நினைக்கிறேன்னா, மாலதிக்கு உங்கள மாதிரி ஒரு டோனர் வெளியில இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா மாலதிக்கு நீங்க 7 மாசத்துக்கு அப்புறம் தான் டொனேட் பண்ண முடியும். ஒருவேளை மாலதிக்கு 7 மாசம் வரைக்கும் டோனர் கிடைக்காம போயிட்டாங்கன்னா, அந்த சமயத்துல தான் மாலதியோட உடம்ப நம்ம நல்லா பாத்துக்க வேண்டியிருக்கும். அவ உடம்புக்கு மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். அதனால உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 7 மாசத்துக்கு பத்திரமா பாத்துக்குங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஆமா டாக்டர், எனக்கு தெரியும். இன்னும் 7 மாசத்துக்கு. டாக்டர், நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன். ஓகே. தாமு, விஸ்வா, நான் இங்க இருக்கேன். நீங்க 2 பேரும் போய் லஞ்ச் சாப்பிடுங்க. ஆனா மாலதிக்காக நான் இங்கே சூப்பர் வச்சிடுறேன். நீங்க 2 பேரும் போங்க, போய் லஞ்ச் சாப்பிடுங்க. சரிங்க நீ. தாமு வா போலாம். நான் வந்துடுறேன். பரவாயில்ல, இப்ப ஜுரம் இல்ல. எப்படிக்கா வரும்? அதான் உன் குழந்தை இருக்கான்ல, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற எல்லா ஐஸையும் தூக்கி என் தலை மேல வச்சுட்டான். என் தலையை அப்படியே ஹிமாலயா ஆக்கிட்டான். அக்கா, என்னால தானே நீ டென்ஷனா இருக்க? ஏன்க்கா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு தெரியுமா, உன் குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் அது கூட ரொம்ப நல்லா ஆடி பாடி விளையாடுற வரைக்கும் கண்டிப்பா எங்கேயும் போயிட மாட்டேன். சரி, உனக்கு என்ன தோணுது? பையன் பிறப்பானா இல்ல பொண்ணா? எனக்கு எதுவும் தெரியல. உனக்கு என்ன தோணுது? அக்கா, பொண்ணுதான். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். அவ இதையும் இல்ல, ரொம்ப மெதுவா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப அன்பா, அப்படியே ஜீவிதா அக்கா மாதிரியே. அக்கா, சின்ன ஜீவிதா தான் வரப்போறா. பெட் வச்சுக்கலாமா? பெட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்டயும் ஒரு பெட் இருக்கு. மாலதி, முதல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது அது பொண்ணா இல்ல பையனான. நீ முதல்ல உன்னை நல்லபடியா கவனிச்சுக்க. மருந்து மாத்திரைகளை கரெக்டா எடுத்துக்க, சரியா? கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு நல்ல டோனர் சீக்கிரமா கிடைக்கணும். ஆனா 7 மாசத்துக்குள்ள உனக்கு ஒரு டோனர் கிடைக்கலன்னா நீ நீ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். உனக்கு அந்த கேன்சர்னால எந்த பாதிப்பும் வராம நீ நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பன்னு. இந்த மாதிரி அக்கா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். என்னோட இந்த கேன்சரால, என்னோட இந்த நோயால என்ன பாதிக்கிற அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன்க்கா. தைரியமா போராடுவேன். பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். மலதி, என்னோட மனசு சொல்லுது நீ அவ்வளவு நாள் காத்திருக்க தேவையே இல்லைன்னு. உனக்கு அந்த டோனர் கூடிய சீக்கிரமே கிடைச்சிருவாங்க பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தருண், இது யாருக்கு?
இந்த சூப் ஜீவிதா மேடமுக்கும் மாலதி மேடமுக்கும். சரி. அது வந்து என்னன்னா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்கல, அதனால சூப் மட்டும் போதும். ஆமா, எனக்கும் இன்னைக்கு பசிக்கல. அது பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட்டுட்டேனா, அதான் வயிறு ஃபுல்லா இருக்கு. நானும் இன்னைக்கு சூப்பே குடிச்சுக்கிறேன். வசந்தி, டாக்டர் மெஹரா ஃபோன் பண்ணாரு. அவங்க எடுத்த டெஸ்ட்ல நம்ம யாரோடதும் மாலத்தியோட போன் மேரோக்கு மேட்ச் ஆகலையா? தெரியும் அண்ணி. நான் எப்பவுமே கடவுள்கிட்ட இதைத்தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது மாலத்துக்கு டோனர் கிடைக்கணும்னு. ஜீவிதா, நீ இங்க இருக்கனா மாலதி கூட யாரு இருக்கா? வினய், மாலதி கூட தருண் இருக்கான். அதனாலதான் நான் உங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணலான்னு இங்க வந்தேன். இது போடுவா. ஜீவிதா, உன் கையில என்னது அது? ஜீவிதா, பிளட் டெஸ்ட் பண்ணியா? ஆமா ஜீவிதா, போன வாரம் நீ பிரெக்னன்ட் பிளட் டெஸ்ட் எடுக்க போனியே, அப்பத்துல இருந்து இந்த டேப் எடுக்கவே இல்லையா? ஆமா. மோகன், எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு பணம் சேர்க்க முடிஞ்சது? பர்சனல் லோன் அப்புறம் எஃப்டி, நம்மளோட இடத்த வித்ததுல நம்மக்கிட்ட ஒரு 11 லட்சம் வந்திருக்குமா. மீதி 1 லட்சத்துக்கு நீ கவலைப்படாத. பிரேமாவோடதும் என்னோட நகைங்களும் சேர்த்தா எல்லாம் 1 லட்சம் வரும்ல. அப்பா கூட வெறும் 12.5 லட்சம் தான் வருமா. இது செலவுல பாதி கூட இல்ல. என்னங்க, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசினேன். அவரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னாரு. அப்ப கூட 14.5 லட்சம் தான் வரும். மீதி இருக்கிற பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. என்னால என் பொண்ணோட வைத்தியத்துக்கு பணத்தை ரெடி பண்ண முடியலமா. இவ்வளவு பணத்தை நான் எங்க போய் ஏற்பாடு பண்ணுவேன்? ஒரு வழி இருக்குங்க. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட காசு கம்மியா இருக்கிறதுனால நாம இந்த வீட்டை வித்து காசு ஏற்பாடு பண்ணிடலாம். சொல்லுங்க. ரொம்ப நன்றி. அப்பா, அந்த 50 லட்சம் ரூபாய் எஃப்டியை பிரேக் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இது மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே? ஆமாம்மா, இந்த பணத்தை நான் மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கேட்டேன். ரிஷிகேஷ்ல இருந்து அவங்க பாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மாலத்தியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவை அவங்களே பார்த்துக்கிறாங்களா. ஆனா இவ்ளோ பணத்தை எப்படிப்பா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏன்னா அவங்களுக்கு 30-40 லட்சங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்ப்பா. ஆமாம்மா, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்பா, நாம தான் காசு ஏற்பாடு பண்ணிட்டோமே. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மா, நீ கொண்டு வந்த இந்த பணத்தை நாம உங்க பாட்டி கிட்ட கொடுப்போம். மாலத்தி பாட்டிக்கா? ஆமாம்மா, இந்த பணத்தை நாம எப்படியாவது அவங்க கிட்ட சேர்த்தாகணும். இந்த உதவியை நாம தான் செய்யறோம்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனா இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? நாம நாம பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமே. நாங்க பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லலாமே. சுயகௌரவம் இருக்கிறவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்கம்மா. எனக்கு நல்லா தெரியும் பாட்டி சுயகௌரவம் உள்ளவங்கன்னு. நீ கஷ்ட காலத்தை பார்த்ததில்லம்மா. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி உனக்கு அனுபவம் இல்லை.
ஆனா பணத்தோட அருமை எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் 11 வயசு இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு டிபி வந்துருச்சு. அந்த நேரத்தில் அப்பாவோட வியாபாரம் சரியா போகல. ஒரு டாக்டர் அம்மாவை டெல்லிக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. அப்பாவுக்கு சுய கௌரவம் ரொம்ப ஜாஸ்தி. யார் முன்னாடியே கை நீட்டி நிக்கிறது அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் எங்க மாமா கிட்ட அவரு கை நீட்டி நின்னாரு. ஆனா எங்க மாமா அவருக்கு காசு கொடுக்க மறுத்துட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க. அப்பா, எங்க அம்மாவுக்கு உதவி கிடைக்காம கவலைக்கிடமா இறந்ததை என்னால மறக்க முடியாதுமா. ஆனா நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், அறியாதவன். ஆனா இப்ப கடவுள் பிடித்தல எனக்கு எல்லாமே இருக்கு. பணம் இருக்கு. அதனாலதான் அதை நான் சரியா பயன்படுத்தணும்னு யோசிக்கிறேன். அம்மா, என்னோட ஆசை என்னன்னா, ஏதாவது ஒரு வழியில இந்த காசை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. அவங்களுக்கு சுத்தமா தெரியவே கூடாது நம்ம தான் அவங்களுக்கு உதவி பண்றோம்னு. அப்பதான் அவங்களுடைய சுய கௌரவம் பாதிக்காதம்மா. சரிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் காட்டுக்குள்ள ராணி தனியா இருந்தாங்க. இருட்டாயிடுச்சு. திடீர்னு ராணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. அது ஏதாவது ஒரு மிருகத்தோட சத்தமா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அது மிருகம் இல்ல, 1000 ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டார் பைக். அதுல சுல்தான்பூரோட கிங் மேக்கர் ராயல் டியூட் விஸ்வா வந்தாரு. இந்த கதையில நீ எப்படி வந்த? இந்த கதையில வந்த ராணியோட பேரு மாலத்தின்னு எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே வந்துட்டேன். அப்படியா? என் குழந்தைனார் அவசர அவசரமா சாப்பிட்டு வந்ததோட ரகசியம் என் அன்பு தங்கச்சியோட கண்ணால பேசணுங்கிறதுக்காகவா? அட போதும்பா, ரொம்ப அவனை ஓட்டாதீங்க. கொஞ்சம் உன் தங்கச்சிக்கு மிச்சவை. என் தம்பி முகத்தை பாத்தியா? பொங்கி வழியுது. ஆனா மாமா, உங்க போன் ஏன் சவுண்ட் போடுது? ஏன்னா இது பேஷண்டோட ரூம். சைலன்ஸ். சாரி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன? வினய், யாரோட கால்னு தெரியலையே. ஏன் வினய் இவ்வளவு டென்ஷனா போனாரு? தாத்தா, தாத்தா ஒரு நிமிஷம் கூட வாங்க. என்ன வினய்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். என்னாச்சு வினய்? நீங்க வாங்கன்னு சொல்றல, வாங்க. நீங்க ஒரு நிமிஷம் இங்கே இருக்கு. அத்தை, அத்தை என் கூட வாங்க. எங்க வினய்? வாங்க வினய், என்ன விஷயம் சொல்லு. டேய் தாமு, நீ வா. 2 நிமிஷம் தாத்தா, எழுந்துரு. என்ன விஷயம் சொல்லுப்பா. சொல்றேன், இன்னும் 2 நிமிஷத்துல சொல்றேன். அம்மா, அதை கீழே வச்சுட்டு வாங்க. என்ன வாங்கம்மா, சொல்றேன், வாங்க. வினய், இப்பவாது சொல்லேப்பா. தாத்தா, ஒரே நிமிஷத்துல சொல்றேன். சொல்லு. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்ல போற செய்தி முக்கியமானது. டாக்டர் சர்மா டெல்லியில இருந்து ஃபோன் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம மாலதிக்கு
மாலதிக்கு ஃபைனலா ஒரு டோனர் கிடைச்சிட்டாரு. என்ன மாலதிக்கு டோனர் கிடைச்சிட்டாங்களா?